ஒரு நாள் ஒரு காகம் மிகவும் துக்கமாக ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்தது. அது அழுது கொண்டிருந்த போது அதன் கண்ணீர் ஒரு சந்நியாசியின் கன்னத்தில் விழுந்தது. அவர் மேலே பார்த்தபோது காகம் அழுவது தெரிந்தது. அப்போது சந்நியாசி நெகிழ்ச்சியுடன் கேட்டார், நண்பா, நீ ஏன் அழுகிறாய்? காகம் சொன்னது, யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை. யாரும் உணவு தருவதில்லை. எல்லோரும் என்னை விரட்டுகிறார்கள். என் வாழ்க்கை வெறுக்கத்தக்கதாக உள்ளது. இதைவிட இறப்பே மேல். அதைக் கேட்ட சந்நியாசி மென்மையாக சொன்னார், நாம் வாழ்க்கையில் எதிலிருந்தும் மகிழ்ச்சி கண்டடைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நீ விரும்பினால் நான் உன்னை வேறு ஒரு பறவையாக மாற்றிக் கொடுப்பேன். ஆனால் அதற்கு முன் நீ விரும்பும் பறவையைச் சென்று சந்தித்துவிட்டு அவனும் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறானா என்பதை பார்த்துவிட்டு வா. காகம் மிகவும் மகிழ்ச்சியுடன் பறந்து சென்று ஒரு குளத்தில் ஒரு அன்னம் நீந்துவதைக் கண்டார். அவனைப் பார்த்து காகம் சொன்னது, நீ வெண்ணிறமாக அழகாக இருக்கிறாய். உன்னை எல்லோரும் நேசிக்கிறார்கள். நிச்சயமாக நீ உலகின் மிகவும் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும். அன்னம் சோகமாக சொன்னது, இல்லை நண்பா, நான் மகிழ்ச்சியாக இல்லையே. நான் வெறும் வெண்மை நிறம்தான். உலகம் நிறைந்த நிறங்களை என்னால் காண முடியவில்லை. பச்சைக் கிளிதான் மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கிறாள். அவள்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதைக் கேட்ட காகம் கிளியை நோக்கிப் பறந்தது. அவளிடம் போய் அதே கேள்வியை கேட்டது. கிளி பதிலளித்தது, நான் வண்ணமயமாக இருக்கிறேன் என்றாலும் மக்கள் என்னை பிடித்து கூண்டில் பூட்டி வைக்கிறார்கள். எப்போதும் நான் பயத்தில் இருக்கிறேன். நான் சுதந்திரமாக பறக்க முடியவில்லை. மயில்தான் மிகவும் அழகானதும் மகிழ்ச்சியானதும். அதைக் கேட்ட காகம் மயிலை தேடி சென்றது. நீண்ட நேரம் தேடிய பிறகு கடைசியாக ஒரு மிருகக்காட்சி சாலையில் ஒரு மயிலைக் கண்டான். அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் மயிலை பார்க்க வந்திருந்தனர். மக்கள் எல்லோரும் சென்ற பிறகு காகம் மயிலிடம் கேட்டது, நீ மிகவும் அழகு. அனைவரும் உன்னை பாராட்டுகிறார்கள். நிச்சயமாக நீ உலகின் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும். மயில் சோகமாக சொன்னது, ஆம், நான் மிகவும் அழகானவன். ஆனால் அதற்காக என்னை இங்கு மிருகக்காட்சி சாலையில் அடைத்துள்ளனர். எனது இறகுகளைப் பறித்து அழகு பொருட்களாக பயன்படுத்துகிறார்கள். அது எனக்கு வலிக்கிறது. நான் இங்கு அனைத்தையும் கவனித்துப் பார்த்தேன். ஒரே ஒரு பறவை மட்டுமே இங்கு கட்டி போடவில்லை. அது யார் தெரியுமா? அது நீதான், காகம். நான் இங்கு நீயாக இருந்தால் எவ்வளவு சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என நான் பல நாட்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதைக் கேட்ட காகம் ஆச்சரியம் அடைந்தது. மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது. முதன்முறையாக தான் ஒரு காகமாக இருப்பதில் பெருமிதம் உணர்ந்தது. அது சந்நியாசியிடம் திரும்பிச் சென்று சொன்னது, எனக்கு வேறு யாராகவும் ஆக வேண்டாம். நான் இப்போதுள்ளவனாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்தக் கதையில் நாம் எப்போதும் பிறரை ஒப்பிட்டு நம்மை குறைவாக நினைக்கிறோம். மற்றவர்கள் வாழ்க்கையே சிறந்தது என நம்புகிறோம். நமக்குள்ள நல்ல பலன்களையும் நன்மைகளையும் நாம் காண மறுக்கிறோம். அதனால்தான் நம்மில் பலர் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை வாழ்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியானவனே தன்னிடம் உள்ளதை திருப்தியாக உணரக்கூடியவனாவான். இது போன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களைச் சந்திக்கிறேன். Subscribe to Jilly Billy Kids Universe!